பகுதிகளிலே மீன் பிடிக்காத குறை வீடுகளிலே வந்து வலையை வீசி இரவு 10 மணியை கடந்து பெண்களை அழைத்து கல்வெட்டுத்துறையை எப்பாடு பட்டாவது பிடித்தே தீர்வேன் என்று அமைச்சர் சந்திரசேகரன் சொல்லட்டும். தமிழர் தேசிய தலைவருக்கு வெண்கல சிலை வைப்போம், என்ன சரி என்றாலும் இறங்குதுறை என்று சொல்லட்டும். அதை நாங்கள் பெற்றோருடைய பேரை சொல்வோம் என்று சொல்லும். அவர்கள் கண்ட கனவு தமிழர்களின் தாகம், தமிழர் தாயகம் என்ற கனவை கண்டார். அதை கூட கொடுக்க முடியும். தேசிய தலைவர் 4 தசாப்தங்களை கடந்து அரை நூற்றாண்டுக்கு கிட்டமாக போராடிய அந்த தலைவனுக்கு நாங்கள் சிலை அமைப்பதாக இருந்தால் அது உரிய காலத்திலே கல்வெட்டுத்துறை கடலுக்கு நடுவிலே, இந்தியாவிலே அங்கே கடலுக்கு நடுவிலே 100 அடி உயரமான சிலையை திருவள்ளுவர் சிலை நிறுவப்பட்டிருக்கிறது. அதே போல மும்பையிலே சர்தார் பட்டேலுக்கு நிறுவப்பட்டிருக்கிறது. அதுபோல நாங்கள் நிறுவுவோம். தமிழீழ தேசிய தலைவருக்கு நாங்கள் சிலை வைப்பதாக இருந்தால் இந்தியாவில் 100 அடியில் எவ்வாறு திருவள்ளுவர் சிலை, பட்டேல் சிலை பிரம்மாண்டமாக நிறுவப்பட்டதோ அதேபோல் தமிழீழ தேசிய தலைவருக்கு பல்வெட்டித்துறை கடலுக்கு நடுவில் சிலையை நாங்கள் நிறுவுவோம் என சிவாஜிலிங்கம் ஒரு கருத்தை தெரிவித்தார். சில நாட்களுக்கு முன்னர் தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் விளம்பர பாடல் ஒன்று சமூக ஊடகங்களில் வைரலானது. குறிப்பாக பல்வேறு மாவட்டங்களை அடிப்படையாக கொண்டு தொடர்ச்சியாக தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் பாடல்கள் வெளிவந்த நிலையில் பல்வெட்டித்துறைக்காக ஒரு பாடல் வெளியானது. அதில் தமிழீழ தேசிய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனுக்கு வெண்கல சிலை மற்றும் மண்டபம் அமைப்போம் எனவும், நகரசபை மாவீர தினங்களை பொறுப்படுத்தி கொண்டாடும் எனவும், விடுதலை புலிகளின் தலைவரின் பெற்றோரின் பெயரில் இறங்குதுறை அமைக்கப்படும் எனவும் அந்த பாடலில் தேர்தல் விளம்பர வாக்குறுதிகள் வழங்கப்பட்டது. இந்த நிலையில் இது உண்மையாக இருந்தால் அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என சிவாஜிலிங்கம் ஒரு கருத்தை தெரிவிக்கிறார். அமைச்சர் சந்திரசேகர் அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என இது தொடர்பாக அமைச்சர் சந்திரசேகரிடம் கேள்வி எழுப்பப்படுகிறது. இதன்போது சந்திரசேகர் அவ்வாறு ஒன்றுமில்லை, தாங்கள் இவ்வாறான ஒரு காணொலியை இதுவரை பார்த்ததில்லை, இதற்கும் எங்களுக்கும் எவ்வித சம்பந்தமும் இல்லை, வெளிநாட்டில் இருக்கும் ஆதரவாளர்கள் அல்லது எமது ஆதரவாளர்கள் இவ்வாறான பாடல்களை வெளியிடலாம், ஆனால் இது பற்றி எமக்கு தெரியாது என அவர் மறுத்துள்ளார். இந்த நிலையில் சிவாஜிலிங்கம் இவ்வாறு நீங்கள் அரசாங்கம் தமிழீழ தேசிய தலைவருக்கு சிலை கட்ட தேவையில்லை, அவ்வாறு கட்டுவதெனில் நாங்கள் பிரம்மாண்டமாக அதனை கட்டுவோம் எனவும், அத்துடன் பல்வெட்டித்துறை பிரதேச வைத்தியசாலையில் தேசிய தலைவரின் பெற்றோரின் பெயரில் கதிரேக்கிய சிகிச்சை பிரிவு உருவாக்கப்படும் எனவும், தேசிய தலைவருக்கு சிலை வைக்கப் போவதாக ஜேபிபியினர் எங்கள் காதில் பூசுத்த வேண்டாம் என சிவாஜிலிங்கம் மிகவும் பகிரங்கமாக சில விடயங்களை தெரிவித்தார். என்னுடைய உரையை மிக சுருக்கமாக நான் ஆற்ற விரும்புகின்றேன். இந்த தேர்தலில் கடந்த ஜனாதிபதி தேர்தலை போல இல்லாமல், பாராளுமன்ற தேர்தலை போல இல்லாமல், பல விதமான வினோதமான வேடிக்கையான பொய்களும் பீரங்கி வேட்டுகளும் அதிர் வேட்டுக்களை கிளப்பி விட்டுக் கொண்டிருக்கிறார்கள், நடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள். தங்களுக்கு ஜனாதிபதி தேர்தலில் 27,000 வாக்குகள் கிடைத்தன, பாராளுமன்ற பொது தேர்தலில் 80,000 வாக்குகள் கிடைத்தன. இதிலே குறைந்து விடுமோ என்று பயந்து யாழ்ப்பாண மாநகர சபையையும் பல்வெட்டித்துறை நகரசபை போன்றவற்றை தமிழக தேசிய தலைவர் மேலே பிரபாகரனுடைய அந்த மண்ணையும் நாங்கள் கைப்பற்றி விட்டோம் என்று உலகுக்கு காட்டுவதற்காக ஏனைய பல சபைகளையும் பிடிப்போம் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு இரவு பகலாக அமைச்சர் குலாம் ஜனாதிபதியுடன் ஓடி வந்து கொண்டிருக்கிறார். கடற்தொழில் அமைச்சருக்கு இப்ப வந்து கடற்கரை ஓரங்களிலே பல்வெட்டித்துறை போன்ற பகுதிகளிலே மீன் பிடிக்காத குறை வீடுகளிலே வந்து வலையை வீசி இரவு 10 மணியை கடந்து பெண்களை அழைத்து பல்வெட்டித்துறையை எப்பாடு பட்டாவது பிடித்தே தீர்வேன் என்று கண்கணீர் கண்டிருக்கிறார். நேற்றைய தினம் இன்னொரு சுவையான செய்தி, அவருடைய ஒரு இணையதளத்திலே ஒரு பாடல், அந்த பாடலிலே தமிழக தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்களுக்கு நாங்கள் வெண்கல சிலை அமைப்போம், அதே போல தேசிய தலைவருடைய பெற்றோருக்கு
இறங்குதுறை அமைக்கப்படும் ஜெட்டி, அதைத்தான் ஜெட்டியைத்தான் ஜட்டி என்று சொன்ன இந்த அமைச்சர் நல்லவேளை இப்பொழுது இந்த பாட்டிலே ஜட்டி என்று வரவில்லை, இறங்குதுறை என்று வந்திருக்கிறது. நான் இன்றைய தினம் உடனடியாக ஊடகவியலாளர்களுக்கு சொன்னேன், சவால் விடுகின்றேன், அமைச்சர் சந்திரசேகரம் சொல்லட்டும், தமிழர் தேசிய தலைவருக்கு வெண்கல சிலை அமைப்போம், என்ன சரி என்றாலும் இறங்குதுறை என்று சொல்லட்டும், அதை நாங்கள் பெற்றோருடைய பேரை சொல்வோம் என்று சொல்லுங்கள் என்று சொன்ன பொழுது ஊடகவியலாளர்கள் என்று காலையிலே அவர் நடத்திய அந்த ஊடக சந்திப்பிலே கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். அவர் பூசி மழுகி இருக்கிறார். இனிமேல் இந்த அதிர்வேட்டுக்களை மக்கள் நம்ப தயாராக இல்லை. ஆனால் மாவீரர்களுடைய கனவுகளை நனவாக்குவாராம். அது ஜட்டி மாறி கனவோ இல்லை. அவர்கள் கண்ட கனவு தமிழர்களின் தாகம், தமிழர் தாயகம் என்ற கனவை கண்டார். அதை உங்களால் கொடுக்க முடியுமா? அதுக்கு கிட்டத்தட்ட கொடுக்க முடியுமா? அந்த தாயகத்தை இரண்டாக வெட்டி பிளந்து நீதிமன்றம் மூலம் பிரித்தவர்கள் 2006ஆம் ஆண்டிலே இதே ஜேவிபியினர். இப்பொழுது தாயக கனவை செய்ய போயிருமா? எல்லாம் பொய்யும் பிரட்டும் பித்தலாட்டமும். சிலமைக்க போகிறார்களாம். நாங்கள் சொல்ல விரும்புகின்றோம், தமிழர் தேசிய தலைவர் 4 தசாப்தங்களை கடந்து அரை நூற்றாண்டுக்கு கிட்டமாக போராடிய அந்த தலைவனுக்கு நாங்கள் சிலை அமைப்பதாக இருந்தால் அது உரிய காலத்திலே வல்வெட்டித்துறை கடலுக்கு நடுவிலே இந்தியாவிலே அங்கே கடலுக்கு நடுவிலே ஒரு சிலை 100 அடி உயரமான சிலையை திருவள்ளுவர் சிலை நிறுவப்பட்டிருக்கிறது. அதே போல மும்பையிலே அங்கே பட்டேல் சர்தார் பட்டேலுக்கு நிறுவப்பட்டிருக்கிறது. அதுபோல நாங்கள் நிறுவுவோம். ஆகவே இவர்களுக்கு சில நிறுவ என்று சொல்லி காதல பூச்சுத்த தேவையில்லை, இறங்குதுறை செய்வோம் என்று நாங்கள் சொல்ல தேவையில்லை. நாங்கள் வருடத்துறையிலே அவர்களுக்கு தமிழ் தேசிய தலைவருடைய பெற்றோருக்கு அங்கே வருடத்துறை பிரதேச வைத்தியசாலைக்குள்ளே ஒரு கதிரியக்க சிகிச்சை பிரிவை நாங்கள் அவர்களுடைய பெயரில் திறந்து பெயர் சூட்டுவோம். பொதுமக்களுடைய நிதியை திரட்டி அரச பணத்தை செலவழிக்காமல் நாங்கள் செய்வோம் என்று சொல்லியிருந்தோம். அது மாத்திரமல்ல, ஒரு மின்தகன மயானத்திற்கு கூட அவர்களுடைய பெயர் சூட்டப்படும் என்பதை பகிரங்கமாக அறிவித்திருக்கிறோம். சிலையை திறப்புவதாக சொல்லுங்கள். ஆயுத போராட்ட இயக்கத்தினுடைய ஆரம்ப கால தலைவர்களான தங்கத்துறை, குட்டிமணி போன்றவர்களுக்கு கடந்த அரசாங்கம் எவ்வாறு சிலை நிறுவுவதற்கு தடை விதித்ததோ எல்லா அனுமதியையும் நாங்கள் பெற்று நகர அபிவிருத்தி அதிகார சபை, மீதி கடலோர பாதுகாப்பு பிரிவு போன்ற எல்லாவற்றையும் பெற்றதன் பின்னர் போலீசாரால் தடுக்கப்பட்டதை இந்த ஆட்சி வந்து 6 மாதத்தின் பின்னரும் கூட அதை நீக்கவில்லை. அந்த 2 பேருடைய திருவுருவச் சிலைகள் ஆரம்ப கால தலைவர்களான அமரர்கள், தங்கத்துறை, குட்டிமணியுடைய திருவுருவச் சிலைகள் வருடத்துறை சந்தி பக்கத்திலே அமைக்கப்படுவதை எங்களுடைய ஆட்சி உறுதிப்படுத்தும் என்பதை சொல்லியிருக்கின்றோம். எல்லாவற்றிற்கும் மேலாக எவ்வாறு இங்கே யாழ்ப்பாணத்திலே தேர்தல் பிரச்சாரத்திலே அந்த டிஜிட்டல் மயமாக கொண்ட பிரச்சாரத்திலே ஒரு செம்மணியிலே ஒரு மிகப்பெரிய இந்த இறந்து போனவர்களுக்கான ஒரு நினைவு தூவி, கொல்லப்பட்ட பொதுமக்களுக்கான நினைவு தூவி எழுப்பப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை போல வல்வெட்டித்துறையிலே 70 அடி உயரமாக அமரர்கள் குமரப்பா, புலேந்திரன் போன்றவர்கள் தானம் செய்யப்பட்ட அந்த தீர்வில், பொது பூங்கா தீர்வில் அந்த பகுதியிலே குளத்துக்கு நடுவிலே 70 அடி உயரமான ஒரு தூவி நிறுவப்படும். அந்த தூவி தமிழீழ விடுதலை போராட்டத்திலே, ஆயுத போராட்டத்திலே அரச படைகளை எதிர்த்து போராடி மாவீரர்களாகிய வீரர்களுக்கும் அதே போல லட்சக்கணக்கிலே காடையர்களாலும் இலங்கை அரச படைகளாலும் கொல்லப்பட்ட அந்த பொதுமக்களுக்குமான நினைவு தூவியாக இருக்கும் என்பதை நாங்கள் அறிவித்திருக்கிறோம். அது நிச்சயமாக மாவீரர்களுடைய கனவை நனவாக்குவதை நோக்கி எங்களுடைய சபைகள் நகர்த்தப்படும். அதுக்கு உறுதியான நடவடிக்கைகளை நாங்கள் இந்த தமிழ் தேசிய பேரவையிலே தேர்தலுக்காக சேரவில்லை. தேர்தலை தொடர்ந்து
ஒரு அரசியல் தீர்வு வருகின்ற பொழுது அரைகுறை ஒரு ஒற்றையாட்சிக்கு கீழே ஏக்கிய ராஜ்யம் என்ற ஒரு மோசடிக்கு கீழே அமலாவதை தடுத்து நிறுத்துவதற்காகத்தான் திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலே நாங்கள் எல்லோரும் இணைந்திருக்கின்றோம். இதை 19 பாராளுமன்ற தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களே வடக்கு கிழக்கிலே ஆக குறைந்தது 10 பேராவது எதிர்க்கக்கூடிய சூழ்நிலை, தமிழரசு கட்சியும் எதிர்க்கக்கூடிய சூழ்நிலை, திரு சுமந்திரன் போன்றவர்கள் ஓடி போய் திரு AKD அனுரகுமார் திசாநாயக்கா போன்றவர்களை கட்டி தழுவாமல் தடுக்க வேண்டிய ஒரு தீர்ப்பை இந்த தேர்தலில் நீங்கள் வழங்க வேண்டும். நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்த பொழுது நான் சார்ந்திருந்த தமிழக விடுதலை இயக்கம் அவர்களுடைய அந்த ஏக்கிய ராஜ்யம் என்ற முறையை தீர்வு திட்டத்தை நாங்கள் எதிர்த்தோம், நிராகரித்தோம், பகிரங்கமாக அறிவித்தோம். அதில் இன்னொரு புதினம் என்னவென்றால் ஏக்கிய ராஜ்ய சிங்களத்திலே, தமிழிலே ஒருமித்த நாடு, ஆங்கிலத்திலே ஏக்கிய ராஜ்ய. ஆங்கிலத்திலே உங்களுக்கு வசனம் இல்லையா? உலகத்திலேயே சுத்துமாத்துக்கு பேர் போன சுமந்திரன் செய்த ஒரு மோசடிதான் ஏக்கிய ராஜ்ய என்ற ஆங்கில வாசனத்தை போட்டவர். ஏன் யுனைடெட் ஸ்டேட் என்று போட்டிருக்கலாமே? இல்லை. அவை அவ்வாறான ஒரு மோசமான நிலைமையை செய்வதை தடுப்பதை நோக்கி உங்களுடைய வாக்குகள் அமைய வேண்டும். அந்த வகையிலே தான் JVP-யை பற்றி நீங்கள் ஏமாந்து விட்டார்கள். எங்களுடைய இளைய தலைமுறையினர் 71ஆம் ஆண்டு அவர்கள் இந்திய விஸ்தரிப்புவாதம் என்ற ஒரு கொள்கையை வைத்தார்கள். 5 வகுப்புகளிலே மலைய மக்கள் பாதிக்கப்பட்டார்கள். 83ஆம் ஆண்டிலே தமிழின படுகொலை 3000க்கும் மேற்பட்ட தமிழ் மக்கள் வடக்கு தென்னிலங்கையிலே கொல்லப்பட்ட பொழுது பல்கலைக்கழக மாணவர்களும் பாடசாலை மாணவர்களுமாக இருந்த JVP-யினர் தேர்தல் டாப்புக்களை வைத்துக் கொண்டு தேடி UNP-யினர் ஐக்கிய தேசிய கட்சியினர் வீடு வீடாக தமிழர்களை கொன்று குவித்து வீடு வாசல்களை வியாபார நிலையங்களை அழித்து நூற்றுக்கணக்கான பெண்களை மானபங்கப்படுத்தியது விளைவாகத்தான் பல்லாயிரக்கணக்கானவர்கள் இந்த நாட்டை விட்டு ஓடினார்கள். அதுவரை விடுதலை போராட்ட இயக்கங்களிலே 1969ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டால் கூட விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் 3 எண்ணிக்கையிலே நாங்கள் இருக்கவில்லை. 3 டிஜிட்ஸ் 100 பேர் இல்லை. எல்லா இயக்கத்தையும் சேர்த்து 99 பேருக்குள்ளதான். அதை தொடர்ந்துதான் ஆயிரக்கணக்கான இளைஞர்களும் ஜோதிகளும் வீடு வாசல்களை தொடர்ந்து போராட்டத்தில் இணைந்து கொண்டார்கள். இது வரலாறு. அங்கே இந்தியாவிலே 1000 போராட்ட இயக்கங்களுக்கு பயிற்சி முகாம்கள் தரப்பட்டன. புதுடெல்லியிலே, இந்தியாவுடைய தலைநகர் புதுடெல்லியிலே ராணுவ தலைமையகம் டேராடூனிலே 5 இயக்கங்களுக்கு சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்பட்டன. இவ்வாறான சூழ்நிலைகளை தாண்டித்தான் JVP செய்த கொலைகள் வெலிக்கடை வெஞ்சிரையிலே கூட 53 தமிழ் அரசியல் கைதிகள் அவர்கள் தங்கத்துறை, குட்டிமணி, ஜெகன் போன்றவர்கள் கொல்லப்படுவதற்கு காரணகர்த்தமாக இருந்தவர்கள் அங்கிருந்த இத்தாலி விமானத்தை கடத்திய சேபால எக்கநாயக்க என்பவர், அந்த JVP-யை சேர்ந்தவர்களும் அந்த இலங்கை அரசாங்கத்தினுடைய அந்த வழிநடத்தலிலே அவர்களுக்கு ஆயுதங்கள் வழங்கப்பட்டு 53 பேரும் வெற்றி படுகொலை செய்யப்பட்டார்கள். இது இப்பொழுது பட்டலந்தையில விசாரிக்க போயிருமா? செம்மணியில நடந்த பற்றி உங்களுக்கு தெரியாதா? 600 பேருக்கு மேலே செம்மணியிலே புதைக்கப்பட்ட புதைகுழி தோண்டப்பட போகிறதா இல்லையா என்று தெரியவில்லை. இந்த மாதிரியான சூழ்நிலையிலே தான் JVP-யினர் இந்த 2000 ஆண்டுக்கு பின்னராக திருந்தினார்கள் என்றால் இல்லை. இந்த இனவரியன் விமல் வீரவன்ச தலைமையிலே பாராளுமன்றத்திலே அவர்கள் எவ்வாறு செயல்பட்டார்கள் என்பதை பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், செல்வராஜா, கஜேந்திரன் போன்றவர்கள் நல்லா அறிவார்கள். வன்னியிலே நாங்கள் பெண்களும் குழந்தைகளும் கொல்லப்படுகிறார்கள் என்று ஆர்ப்பாட்டத்துக்கு போனால் எங்களுடன் மோதலே வருபவர்கள். இது மாத்திரமல்ல, விடுதலை புலிகள் தீர்ப்பு சட்டத்தை கொடுத்தவுடன் அதை எதிர்த்தவர்கள்,
பாராளுமன்றத்தை கலைக்க முயற்சி எடுத்தவர்கள், சுனாமிக்கான ஒரு மீள் கட்டமைப்பு திட்டத்துக்கு எதிராக போராடியவர்கள், வடக்கு கிழக்கை பிரித்தவர்கள், இவ்வாறு இன்றைக்கு சொன்னால் ஒரு இறைச்சி கணக்காரன் ஐயர் வேஷம் போட்டு நடித்தது போல இன்றைக்கு இந்த ஜேவிபி ஒரு மூடியை அடித்துக் கொண்டு தேசிய மக்கள் சக்தி என்று வருகின்றது. இதை நீங்கள் ஓட ஓட விரட்ட வேண்டும். கண்மையிலே கூட கடந்த காலங்களிலே இப்பொழுது உணவீரர்களாக செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய மாநாடு சபையினுடைய உறுப்பினராக இருந்த திரு தயாளன் அவர்கள் ஒரு தன்னுடைய ஆய்வை சொல்லி இருந்தார். கருத்துத்துறை, சாவகச்சேரி, பல்வெட்டுத்துறை நகரசபைகள் சைக்கிள் சின்ன ஆட்சியங்கள் விழும் என்ற விடயத்தை சொல்லியிருந்தார். ஆகவே பல்வெட்டுத்துறை நகரசபையிலே தமிழ தேசிய தலைவருடைய அந்த இடத்தை நாங்கள் பிடிப்போம் என்ற பகல் கனவு தகர்க்கப்பட்டது என்ற செய்தியை மே மாதம் 6ஆம் தேதி இரவு தெரிந்து கொள்வதோடு தமிழ் தேசிய பேரவை கணிசமான இடங்களிலே மாபெரும் வெற்றியை ஈட்டியிருக்கின்ற செய்தியை நீங்கள் சொல்ல வேண்டும் என்று கேட்டு, இந்த ஜேவிபிக்கு உரிய பாடத்தை நீங்கள் புகட்ட வேண்டும் என்று கேட்டு, இந்த தமிழ் தேசிய பேரவை அகில இந்திய தமிழ் காங்கிரஸ் சின்னத்திலே போட்டியிடுகின்ற வீட்டு சின்னத்துக்கு வாக்களித்து மன்னிக்க வேண்டும், சைக்கிள் சின்னத்துக்கு வாக்களித்து வீட்டு சின்னத்துக்கு வாக்களிக்க இருக்கின்ற இடத்தை நீங்கள் விடுத்து, அது எங்களுக்கு ஒரு காலத்திலே இருந்த விடயத்தை இன்றைக்கு அவர்கள் குத்தகைக்கு எடுத்து சுமந்திரனுடைய சின்னமாக மாறிவிட்டது. ஆகவே சைக்கிள் சின்னத்துக்கு நீங்கள் வாக்களித்து மாபெரும் வெற்றி ஈட்டி இந்த எங்களுடைய விடுதலை போராட்டத்தை தொடர்ந்து வழிநடத்துவதற்கு உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.